போவதே இல்லை. தேவன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா இடங்களையும் பாருங்க, நீ போ, முன்னேறி போ, நான் கூட இருக்கிறேன், நீ போ, கடல் பிறக்குங்கிறார், நீ போ, எரிகோட்டை விழுங்குறார். ஆனா அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவருக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட விடவே மாட்டார். இதுதான் பாருங்க கீழ்ப்படிதல், இதுதான் விசுவாசம். என்னங்க இது, தண்ணி ஊற்றி சொன்னீங்க, இப்படி பிடிச்சி பார்த்துட்டே இருந்திருப்பாங்க, இப்பொழுது முண்டு கொண்டு போங்க அப்படின்றாரு. இதுவரைக்கும் நீங்க டெஸ்ட் பண்ணாதது, இதுவரைக்கும் நீங்க ருசி பார்க்காதது, இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காதது இப்படியும் நடக்குமா? இவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? இவ்வளவு அற்புதமா நடக்குமா? இவர் சாதாரணவர் அல்ல, இவர் தேவ குமாரன். இவர் அற்புதமா வந்தவர், அற்புதமா பிறந்தவர். ஆகவே இவர் என்னைக்கு தன்னை அப்படி தேவகுமாரனை வெளிப்படுத்த போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பிரைஸ் தி லார்ட். உங்களை ஒருவரையும் பாதிக்க வெளிச்சம், கால்களுக்கு தீபம் நிகழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நம் தேவன் அதிசயம் செய்கிறவர், நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அப்பேற்பட்டவர் நமக்குள் இருக்கிறார், நம்முள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம்மை அதிசயங்களை காண வைக்கிறவர், நம்மை கொண்டும் அற்புதங்களை செய்ய வைக்கிறவர். ஹல்லேலூயா. தேவவசனம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலிலே உன்னை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் பிள்ளைகளை உன்னை ஏற்படுத்துகிறேன் என்று. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக இந்த உலகத்திலே தேவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவர் செய்த முதலாவது அற்புதம் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒன்று, ரொம்ப பிடித்த ஒன்று. எல்லா அற்புதத்திலையுமே அழகழகான தருணங்களை பார்க்கலாம், விஷயங்களை பார்க்கலாம், தேவனுடைய வல்லமையை பார்க்கலாம், அவனுடைய அன்பை பார்க்கலாம், அவருடைய இரக்கத்தை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல் அற்புதம் என்னதான் செய்வார் இயேசு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா மரியாளுக்கு அந்த ஈகர்னஸ் நிறைய இருந்துச்சு. அவருக்கு அற்புதம் செய்வாரான்னு கூட சீசர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க தேவன் அவரை அழைத்ததுனால பாருங்க, இயேசு அவர்களை வாங்க என் பின்னால வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டனால உடனே வர்றாங்க. அது ஒரு தெய்வீக அழைப்பு தான், அந்த எந்த உணர்தல் எல்லாம் வர முடியாது. ஆனால் இவர் மெஸ்ஸியா தானா, இவர் தேவகுமாரன் தானா, இவர்கிட்ட வல்லமை இருக்கா, அற்புதம் இருக்கா அப்படிங்கிறது இந்த அற்புதத்துக்கு பிறகுதான், அந்த முதலாம் அற்புதத்துக்கு பிறகுதான் தேவதூதர்களை ரியலைஸ் பண்ணி அதிகமாக அவர்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனா மரியாளுக்கு நல்லாவே தெரியும் இவர் ஒரு ஸ்பெஷல், இவர்கிட்ட வல்லமை இருக்கு, இவர் ஒரு அனாயிட்டிங்கான பர்சன், இவர் சாதாரணவர் அல்ல, இவர் தேவகுமாரன், இவர் அற்புதமா வந்தவர், அற்புதமா பிறந்தவர். ஆகவே இவர் என்னைக்கு தன்னை அப்படி தேவகுமாரனை வெளிப்படுத்த போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் மரியாள் அவன் தாய் துடிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்துல இந்த அற்புதம் நடக்குது. ஃபர்ஸ்ட் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. கானா அப்படின்னு சொன்னாலே பாருங்க எப்படி மீன் பண்றாங்கன்னா, ஒரு வீக்கான ஈஸியா உடையக்கூடிய ஒரு நெறிந்த நாணலும் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மீனிங் உடையது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு இடம். நம் தேவன் பாருங்க பெரிய பெரிய இடத்துல போய் முதலாவது அற்புதம் செஞ்சு மகிமைப்படலை, எளியவர்களை தேடி போகிறார். அதனாலதான் அவர் பிறக்கும் பொழுது முதல் செய்தி ஆடு மேய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன் எளிமையானவர்களை, புறந்தள்ளப்பட்டவர்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, ஆகாது என்று சொல்லப்பட்டவர்களை தேடி போய் அவர்களை மீட்டெடுத்து வாழ வைக்கிற தெய்வம் தான் நம் தெய்வம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மேரேஜ் 3ஆம் நாளிலேன்னு போட்டிருக்கு. இங்க எபிரேயர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் அப்படின்னா, நம்ம ஊர்ல 3ஆம் நாள்ங்கிறது வேற, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் 3ஆம் நாள் என்று சொல்றாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு சண்டே தான் ஃபர்ஸ்ட் டே, அடுத்து மண்டே டியூஸ்டே, மண்டே செகண்ட் டே, டியூஸ்டே தேர்ட் டே. ஏன் இதை தேர்ட் டே பண்ணுவாங்க அப்படின்னா, தேர்ட் டே அப்படிங்கிறத ஆதியாகமம்ல அவங்க யூதர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, அன்றைக்கு தான் தேவன் 2 முறை இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார் என்று அவங்க விசுவாசித்தாங்க. அது அப்படித்தான் வேதவசனம் இருக்கிறது. நீங்களும் ஆதியாகமம்ல வசனத்துக்கு திருப்பலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் நாளில என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 பார்த்தீங்கன்னா 8 இதெல்லாம் 2ஆம் நாளை பத்தி சொல்லுது. 9 வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஒரு இடத்தில் சேரும், வெட்டாந்தரை காணப்படும் கடவுது என்றால் அப்படி ஆயிற்று. 10 தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், தேவன் அது நல்லது என்று கண்டார். அடுத்து 11 தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதிகளின்படி கொடுக்கும் சகல விருட்சங்களையும் முளைப்பிக்கிடுவது என்றால் அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது, தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று.
அவங்க என்ன விசுவாசித்தாங்கன்னா, 3ஆம் நாள்ல தேவன் 2 முறை நல்லது என்று கண்டார்னு வருது. இப்போ இந்த டே தான் சூப்பரான டே, இந்த டேல இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த மாதிரி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட 3 நாள் முதல் 7 நாள் வரைக்கும் திருமண காரியங்கள்லாம் நடக்குமா. அதனால இந்த சபாத்லாம் முடிஞ்சு, ஓய்வு நாள்லாம் முடிஞ்சு, டக்குன்னு வந்து அவங்க அந்த மேரேஜுக்கும் ரெடி ஆகிக்கிட்டு, அதுக்கடுத்து அடுத்த ஓய்வு நாள் வர்றதுக்கு அவங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. அதனால் உறவினர்கள்லாம் சேர்ந்து வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு, எல்லாரும் சேர்ந்து அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டைமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்மளுடைய புதிய ஏற்பாட்டின்படி 3rd டேங்கிறது ரெசரக்ஷன் டேவாக இருக்கிறது. ஆகவே தேவன் முதலாக 3ஆம் நாளிலே அந்த கல்யாணம் நடந்த இடத்துல போய் தன்னுடைய அற்புதத்தை காட்டுகிறார், தன்னுடைய வல்லமையை காட்டுகிறார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, தேவன் அங்கே என்ன நடக்கும் போதுன்னா, இந்த இடத்துல இயேசுவின் தாய் அங்கே ஏற்கனவே இருந்தாங்கன்னு முதல் வசனத்திலே சொல்லியிருக்கு பாருங்க. இயேசுவின் தாய் அங்கே இருந்தாள். அப்போ பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இது இயேசுவினுடைய ஒரு ரிலேஷன்ஸாக தான் இருந்திருக்கணும். அவங்க மரியாளினுடையவோ யோசேப்பினுடைய சைட்லையோ யாருக்கும் ரிலேஷனாக இருக்கணும். அதனால தான் ஆல்ரெடி பாருங்க அங்கே மரியாள் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க. இயேசுவும் ஒரு சீஷர்களும் அழைக்கப்படுறாங்க, அவங்களும் போறாங்க. 3 பாருங்க, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு குறை வந்தோனையுமே மரியாளுக்கு எப்ப என் மகன் வந்து அற்புதம் செய்வாரு, எப்ப இந்த தேவகுமாரனா வெளிப்படுவாரு, இவர் இவ்வளவு ஸ்பெஷலா பிறந்தவராச்சே, இவர் ஆவியில வந்த தேவனாச்சே, இவர் சாதாரணவர் அல்லவே, இவர் பெரியவராச்சே என்பது அவங்களுக்கு தெரியும். ஆகவே இங்க வந்து அவங்க வந்து சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை, ஏதாவது உங்களுடைய அற்புதத்தை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்பதான் இயேசு சொல்றாரு, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்றாரு. இயேசு சொல்றாரு இந்த இடத்துல என் வேலை அப்படின்னா, அவர் வந்து எனக்கு தேவன் வெளிப்படுத்துகிற நேரம், தன்னை வெளிப்படுத்துகிற நேரம், தான் மனுஷகுமாரனாக முதல் இந்த உலகத்துல காண்பிக்க போற நேரம், அந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் டைம் அது என்ன வரல. பட் அது வரும்பொழுது நான் கண்டிப்பாக செய்வேன். உங்களுக்காக செய்ய முடியாது, பிதா சொல்லும்பொழுது நான் செய்வேன், பிதாவின் சித்தத்தின்படி தான் நான் செய்வேன், அதைத்தான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆணித்தரமாக பேசுகிறார். ஏன்னா அந்த உலகத்தில் நம்மளும் பாருங்க, மரியாதை இடத்துல இருந்திருந்தா நமக்கும் 4 பேருக்கு முன்னாடி இயேசுவை செய்ய வச்சு நம்ம பாரு என் பையன் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிக்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். அது மாம்சத்தில் சில விஷயங்கள் நமக்கும் வரும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. ஏற்ற நேரம் தேவன் அவரை உயர்த்தும் வரை பலத்த கைக்குள்ள அடங்கியிருந்தார்னு சொன்னது போல 33 வருஷம் அந்த ஊழியத்துல பாருங்க, அவர் 30 வயதுல வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த 30 வயதும் அவர் கூட இருக்கிற அந்த சகோதரர்களோடு, அப்பாவோடு, அந்த அவர்களுடைய மாம்சத்தின்படி இருக்கிற அந்த சுத்தி இருந்த எல்லாரும் கூடயும் சக மனிதராக பழகி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவர் உயர்த்தும் வரை, ஏற்ற சமயத்தில் தேவன் உயர்த்தும் வரை பலத்த கைக்குள் அடங்கியிருந்தார். ஏற்ற நேரம் வந்தது, பிதா மகிமைப்பட போற நேரம் வந்தது இயேசுவின் மூலமாக. அப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்ப தாய் சரி, இவர் என்னாலும் சரி இப்படிதான் செய்வாரு, அவரு தேவகுமாரன், அவங்க என்ன சொல்றா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேலைக்காரர்கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்றா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரியாளே யார் சொல்றதான் கேட்கணும்னு சொல்றாங்க, ஏசு சொல்றதான் கேட்கணும்னு சொல்றாங்க. மரியாள் வந்து போய் நிறைய பேர் பாருங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மரியாள் யாரதான் கை காட்டுறாங்க? இயேசுதான் கை காட்டுறாங்க. என்னால இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், இயேசுவே தேவன். ஆகவே நாமும் வந்து தான் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் குடத்துக்கு 6 கற்சாடிகள் அங்கே வைத்தார்கள். 6 கற்சாடிகளை வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க. இந்த இடத்துல 6 அப்படிங்கிறதுக்குமே நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆதியாகமம்ல நீங்க நல்லா பார்க்கலாம், 6ங்கிறதுல தான் முத மனிதனை தேவன் உருவாக்குறாரு. அப்ப இந்த இடத்துல 6ங்கிறதையும் ஒரு ஸ்பெஷலாவே அவங்க பாக்குறாங்க. அந்த கற்சாடிகள்லாம் ஏதோ சாதாரணமா ஒரு பக்கெட் சைஸ்ல எல்லாம் இல்லை, பார்த்தீங்கன்னா எத்தனையோ கேர்லன்ஸ் அது வந்து பிடிக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஒரு கேர்லனே பார்த்தீங்கன்னா 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி பிடிக்குங்கிறாங்க. இங்க கிட்டத்தட்ட 125 to 150 கேர்லன்ஸ் தண்ணீர் பிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது 120 to 150 கேர்லன்ஸ் இந்த தண்ணி பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, ஒரு கிட்டத்தட்ட 500-600 லிட்டர் அங்கே தண்ணி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அதை வச்சுதான் அவங்க பாருங்க சுத்திகரிப்பு முறைமைகள் எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் சுத்திகரிச்சுட்டு, கைகாலம் சுத்திகரிச்சுட்டு, பழைய ஏற்பாடுல இந்த முறைமைகள்லாம் தெரியும். ஆகவே அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் முடிவு போகிற நேரனால எல்லாம் எம்டியாக இருக்கும். ஏசு அங்கே என்ன பண்ண சொல்கிறாரு, தண்ணியை ஃபில் பண்ணி வைங்க அப்படின்றாரு. அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் சொல்கிறாரு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் தண்ணீரை எப்படி மாற்ற போறாரு? திராட்சரசமா மாற்ற போறாரு. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டுல மோசே தண்ணீரை பார்வோன் அரண்மனையில் போய் அடிக்கும் பொழுது ரத்தமா மாறிடுச்சு, அது பிரமாணம். ஆனா இங்க அவர் கிருபையை காட்டுறதுனால தண்ணீர் திராட்சரசமா மாறுகிறது என்றும் சில பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க பாருங்க. அதோட வார்த்தை அப்படியே ஆவியாக மாற்றப்படுகிறதும் என்று சொல்றாங்க. இங்கே அவர் சொன்னது போலே தண்ணியை நிரப்புறாங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள். அங்கே அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க அந்த ஃபங்க்ஷனில். அவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது, இந்த எல்லா டேஸ்ட் எல்லாம் பார்த்து கரெக்டாக எல்லாம் நடக்குதான்னு பார்க்கறது. அப்போ அவங்கள்ட்ட போய் காமிங்கன்றாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னா, கற்சாடிகளை தண்ணியை நிரப்பிட்டாரு. அதுக்கடுத்து இயேசு ஜெபம் பண்ணாரு. அது உடனே அற்புதமா மாறி அது திராட்சரசமா மாறிடுச்சு. அதுக்கடுத்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லல. இங்க நல்லா கவனிங்க. நிரப்பினாங்க தண்ணிய. அவர்களை நோக்கி அவர் சொன்னபடி செஞ்சு நிரப்பிட்டாங்க. இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாரு? இப்பொழுது மொண்டு, நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, இப்ப மொண்டு இதை பந்தி விசாரிப்பு கடத்துல கொண்டு போங்கள். அவர்கள் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க கீழ்ப்படிதல், இதுதான் விசுவாசம். என்னங்க இது, தண்ணி ஊற்றி சொன்னீங்க, இப்படி பிடிச்சி பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இப்பொழுது முண்டு கொண்டு போங்க அப்படின்றாரு. என்ன நடந்துச்சு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றதுக்கு அப்படி கீழ்படுகிறாங்க பாருங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்தது வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது என்று பந்தி விசாரணைக்காரருக்கு தெரியாததுனால திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து அவர் பாராட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன நடந்திருக்கும்? அவர் வார்த்தையின்படி அவங்க கீழ்ப்படிந்து விசுவாசம் வைத்து, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா முக்க சொல்றாரு, சரி போவோம் எடுப்போம் அப்படின்னு போறாங்க பாருங்க. அங்கேயே அங்க திராட்சரசமாய் மாறி இருந்திருக்கலாம், இல்ல அவங்க முக்கிற நேர திராட்சரசமா மாறி இருக்கலாம். எப்படியோ அந்த திராட்சரசமா மாறி இருக்கு. இன்னைக்கு கூட இந்த விசுவாசம் தான் பாருங்க தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயமா இருக்கிறது என்று வேதம் நமக்கு கிளீனா சொல்லுது. இங்கிலீஷ்ல அழகா வருது பாருங்க விசுவாசத்தை குறித்து. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயங்கிறத இங்கிலீஷ்ல சில டிரான்ஸ்லேஷன்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நவ் ஃபெய்த் இஸ் த அசூரன்ஸ், அதாவது ஒரு நிச்சயமான ஒன்று. எப்படின்னா பிராக்கெட்ல போட்டிருக்காங்க the confirmation, the title deed அப்படின்னா என்ன, பத்திரம் உங்களுக்கு எழுதி கொடுத்து இனிமேல் இந்த இடம் உங்களுக்கு சொந்தம், இன்னார் பேர்ல இந்த மாதிரி பதிவு தரப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து இந்த பத்திரமே போதும் பாருங்க. நீங்க 24 மணி நேரமும் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கணும், அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த பத்திரத்தை கொண்டு போய் நாளைக்கு யார்கிட்ட கொடுத்தாலும் இந்த பத்திரத்தின் வழியாக இது உங்களிடம்ங்கிறத யாரெல்லாம் அறிந்து கொள்ளலாம், நீங்க விற்கலாம், வாங்கலாம், என்னனாலும் பண்ணலாம். அதே போல இந்த ஃபெய்த்ங்கிறத தேவன் பாருங்க டைட்டில் டீடா கொடுத்திருக்காரு. இதை வைத்துதான் பாருங்க நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரிக்க முடியும். தேவன் உங்களுக்கு கல்வாரியில் ஏற்படுத்தின எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொள்ள முடியும். அதான் போட்டிருக்கு. Now faith is the assurance of the things we hope for, being proof of the things we do not see. இதை நம்ம யாராலையும் பார்க்க முடியாது, காணப்படுகிற உலகத்துல பார்க்க முடியாத ஒன்று. அந்த conviction of their reality, அது என்ன போட்டிருக்காங்க? faith pursuing as real fact what is not revealed to the senses. எதை faith எடுக்க வைக்குது? நம்மளால பார்க்க முடியாது, உணர முடியாது, நம்மள அறிவுக்கு எட்டாத விஷயங்களை ஃபெய்த் தான் காணப்படாத அந்த உலகத்திலிருந்து எடுத்து காணப்படுகிற உலகத்துக்கு கொண்டு வருகிறது. இப்ப இங்க நடந்த அற்புதத்துல கூட பாருங்க, அவர் அங்கே மாறின பிறகு இப்ப இந்த திராட்சரசத்தை கொண்டு போய் கொடுங்க வைங்கன்னு அந்த இடத்துல டீட்டெயிலா போடலாம். ஆனால் அவர்கள் அதை எடுத்து அவர்கள் கொண்டு போகும் பொழுதோ இல்ல மொக்கும் பொழுதோ அவர் சொன்னதுபடி அப்படியே கீழ்படுறாங்க. தண்ணியை நிரப்புங்கன்னா நிரப்புறாங்க. மரியாதை தான் சொல்லிட்டு போறாங்க. அவர் என்ன சொல்றாரு செய்யுங்க. என்னங்க திராட்சரசம் இல்லைங்கிறதுக்கு தண்ணியை போய் நிரப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்கல. அதுக்கடுத்து தண்ணியை போய் கொண்டு போகும்னு சொல்லும் போது என்னங்க தண்ணியை போய் கொண்டு போக சொல்றீங்கன்னு கேட்கல. அப்படி கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படிதல் எப்படி வரும்? விசுவாசம் இருந்தால்தான் வரும். அந்த விசுவாசத்தினுடைய விளைவு அவங்களுக்கு அது எல்லாம் அற்புதமாக மாறுகிறது. இது ஒரு டைப் ஆஃப் ஆங்கிள். இந்த மாதிரி நம்மளும் தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யும் பொழுது அங்கே நம்ம வெட்கப்பட்டு போவதே இல்லை. தேவன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா இடங்களையும் பாருங்க, நீ போ, முன்னேறி போ, நான் கூட இருக்கிறேன், நீ போ, கடல் பிறக்குங்கிறார், நீ போ, எரிகோட்டை விழுங்குறார். ஆல்ரெடி பாருங்க யோசுவாட்ட சொல்லிட்டாரு, நான் எரிகோவையும் அதோட ராஜாவையும் தேசத்தையும் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதுவுமே மாறாம தான் இருக்கு. இவங்க விசுவாசித்து போறாங்க, அங்க எல்லாம் தவிடுபடி ஆகிறது.
அதே போல உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த ஃபெய்த்துங்கிற ஒன்று இருந்ததுன்னா இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ பாருங்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இவ்வளோ ருசியான திராட்சரசமா. அப்ப தேவன் நமக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்க விரும்புகிறாரு? ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மாப்பிள்ளையிட்ட கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி கூர்ந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. என்னடா இது அப்படி சொல்லி மாப்பிள்ளைக்கு புரிஞ்சிருக்காது, சுற்றி இருந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, பந்தி விசாரிப்பகம் தெரியல. ஒரே ஒருத்தவங்க தான் தெரியும். அந்த தண்ணியை எடுத்து அதை முழக்க சொல்லும் போது கொண்டு வந்து அந்த பனி வீடுகாரர்களுக்கு மட்டும்தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இதுவே தான் நமக்கு கிளீனாகவே சொல்லுது. அப்போ இங்கே உங்கள் வாழ்க்கையில் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் தேவன் வந்து அங்கே அற்புதங்கள் செய்யும் பொழுது ஒன்றுமில்லாமல் வெறுமையும் இல்லை, அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணாதது, இதுவரைக்கும் நீங்கள் ருசி பார்க்காதது, இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காதது இப்படியும் நடக்குமா? இவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? இவ்வளவு அற்புதமா நடக்குமா? இப்படியே என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நம் தேவன்கிறத மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மளை மகிழ்ச்சியாக்கி வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வம், நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கிற தெய்வம், நம்மளை இந்த உலகத்துல கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுவித்து வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். அப்ப இங்க பாருங்க, அவங்க போறாங்க, அந்த இடத்துல இயேசு கூப்பிட்டதுனால அவங்க வீட்டுல அற்புதம் நடக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசு கூப்பிட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்பா நீங்க வந்து இந்த இடத்துல இடைப்படுங்க, நீங்க உங்க சித்தத்தின்படி இந்த இடத்துல காரியங்களை நடப்பீங்கன்னு சொல்லும்போது அங்கே எவ்வளவு தூரம் குறைபாடுகள், எவ்வளவு தூரம் தவறான விஷயங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டு சரியானதாக, பரிசுத்தமானதாக, உத்தமமானதாக, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராது, எந்த இருதயத்துக்கும் தோன்றிராது அநேக பெரிய அற்புதங்களையும் நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்து நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறாங்கிறத இந்த விஷயத்தின் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. இப்படித்தான் ஒவ்வொரு தேவ மனிதர்களும் விசுவாசித்து 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 பெரிய காரியங்களை கண்டார். ஒருவேளை நீங்க இதை யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இவருக்கு என்னப்பா வேலை? இவரு போய் திராட்சை ரசம் கொண்டு வானா, சரி கொஞ்சம் திராட்சை பழத்தை பறிச்சுட்டு வா, இல்லை அந்த ப்ராசஸ்க்கு ஏதாவது செய்யி, அது ரிலேட்டடாக ஏதாவது பேசியிருந்தா பரவாயில்லைங்க, சரி கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து செய்யலாம். இவரு என்னன்னா கால் கழுவுற ஜாடியில கொண்டு போய் தண்ணியை ஊத்துங்கிறாரு, என்னது அப்படின்னு அவங்க இயற்கையா ஒரு நம்ம மூளை சொல்ற மாதிரி எல்லாம் யோசிச்சிருந்தா அங்க காரியங்கள் நடந்திருக்காது. இன்னைக்கு கூட தேவனுடைய வாக்குத்தத்தங்களையே நிறைய நேரங்கள்ல நிறைய இருக்கு, பழிக்க மாட்டேங்குதுன்னா எல்லாத்தையும் போட்டு எல்லா மாம்ச சிந்தனைகளை கொண்டு யோசிக்கிறது. இது எப்படி நடக்கும்? இது எப்படி அவர் சொல்லுவாரு? இது இப்படி செய்ய சொல்லுவாரா யாராவது? இது எப்படிங்க நடக்கும்? இப்படிதான் பாருங்க தேவனை மட்டுப்படுத்துறது. தேவன் சொல்ற விஷயங்களை அவர் பெரியவர், அவரால் எல்லாமே முடியும். அவர் சொன்னா, அவர் கட்டளையிட்டா அது நிற்கும், அது ஆகும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றா அதை மாத்திரம் செய்யறதை விட்டுட்டு அதிகமா பார்த்துங்க. அதனாலதான் பாருங்க ரொம்ப புத்தியா இருந்துக்கிட்டு, அறிவாளித்தனமா இருந்துக்கிட்டு, எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு கடைசியில ஆசீர்வாதங்களை என்ன பண்ணிடுறாங்க? அப்படிப்பட்டவர்கள் இழந்து போயிடுறாங்க. ஆனா இங்க இந்த பணிவிடைக்காரர்களை உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணணும்? பாராட்டணும். தேவனுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கீழ்ப்படுத்துதல் மூலம் விசுவாசத்தின் மூலமாக தான் நடக்குது. அதுக்கு அடுத்தும் பாருங்க, அவங்க தண்ணியை ஃபுல்லா நிரப்புறாங்க. கிட்டத்தட்ட 500 லிட்டர் தண்ணியை நிரப்புறாங்க. ஒவ்வொரு தடையும் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்திருக்கலாம். இல்லை எல்லாமே நம்மளை போற மனிதர்கள் தானே. இவர் என்னடா திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னா தண்ணியை ஊற்ற சொல்றாரு, இது என்னதான் பண்ணி? இந்த காலத்துலயாவது பாருங்க திராட்சை ரசத்துக்கு போல எசன்ஸாக விற்கிது, தண்ணியில கலந்தாவது திராட்சை ரசம் மாதிரி மாற்றி கொடுத்துட்றான். அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. இப்போ எதுக்கு ஒரு தண்ணியை ஊற்ற சொல்றாரு? எப்படி இதை செய்ய முடியும்? நான் ஒரே ஒரு விஷயம் மரியாதை சொன்னதை அவங்க யோசிச்சாங்க. இல்லை, அவன் என்ன சொல்றா அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அதை நம்ம செய்வோம். அதுதான் பாருங்க கீழ்ப்படிதல். இயேசுவுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அது நம்மளால நம்ப கூட முடியாததா இருக்கலாம். அதனாலதான் இங்க போட்டிருக்கு, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவங்களை குறித்து நிச்சயம். அங்க திராட்சை ரசமா மாறல, எந்திரிச்சு போய் ஊத்துங்க, மொண்டு போய் ஊத்துங்கன்றாரு. அப்ப கூட அவங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், என்னடா இதை போய் ஊத்துனா? அதுவும் நம்ம பாருங்க சென்சிட்டிவான இடம், மேரேஜ் இந்த மாதிரி இடங்கள்லாம் எல்லாரும் பசி பட்டின்னு இருக்கும் போது ஏதாவது கொஞ்சம் தவறி போச்சு, இல்லை கொஞ்சம் ருசி கஞ்சு போச்சு, இல்லை கொஞ்சம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது தேவையில்லாத ஒரு விஷயங்களை கொண்டு வந்துருச்சுன்னா அங்க பயங்கரமான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அவங்கதான் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் கொண்டு போகும்போது அங்க பணிவிடைக்காரர்களே அவங்க எவ்வளவு நாளும் என்னன்னாலும் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆனால்
அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள்னு சொன்னேன். இந்த ஒரே ஒரு விஷயம் அவங்க கேட்டாங்க, அதன்படி செஞ்சாங்க, அங்கே அற்புதத்தை கண்டாங்க. கடைசியில் பாராட்டு, அங்கே தேவனை கூப்பிட்டேன், அந்த கல்யாண வீட்டுக்கும் பாராட்டு, பணிவிடைக்காரர்கள்லேருந்து எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்களும் சேர்ந்து திராட்சை ரசத்தை குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பெஸ்ட்டான ஒரு விஷயத்த அன்னைக்கு எடுத்து பருகிறாங்க. அந்த நிகழ்ச்சியை ரொம்ப பெஸ்ட்டாக முடியுது. இப்போ கர்த்தர் வர்ற இடத்துல சந்தோஷம், சமாதானம், அவர் வர்ற இடத்துல எல்லாமே பாருங்க அதிசயம், அற்புதம், கண்ணீர் துடைக்கப்படுகிறது, கவலைகள் மாற்றப்படுகிறது, அங்கே எல்லா குறைகளும் அவருடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி நிறைவாகிறது. ஹல்லேலூயா. இந்த கதையை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் இந்த அற்புதத்தின் மூலமாக நம்ம கேட்டுக்கொள்வது, நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிறத மறுபடியும் தேவன் உணர்த்துறாரு. விசுவாசம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம நினைக்கலாம், இது எப்படிங்க இது மாறும், இதெல்லாம் மாற சான்ஸ் இல்லை, என்னோட தேவையோ பெருசு, தேவன் என்னன்னு இப்படி செய்ய சொல்றாரே அப்படின்னு நினைக்கலாம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய யோசனைகள் அந்த உலகத்துக்கு பைத்தியமா இருக்கு. ஆனா அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவருக்கு காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட விடவே மாட்டார். ஆகவே அவர் மேல முழுமையா நம்பிக்கை வைங்க. இந்த மாதிரி அநேக அற்புதங்கள் உங்கள் வாழ்விலே காண அவருக்கு விட்டு கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், விசுவாசியுங்கள். உங்க வாழ்க்கை கூட சாதாரண தண்ணீர் மாதிரி இருக்கலாம், ஆனா தித்திப்பான சுவை மிகுந்த ஒரு திராட்சரசம் போல அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அநேகர் கண்டு வியக்கும்படி மாற்றுவார், பாராட்டும்படி மாற்றுவார். உங்களுடைய தேவன் வந்து செய்கிற அந்த அற்புதமான வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, எல்லாரும் இது எப்படி அப்படின்னு வியக்கிற அளவுக்கு இருக்கும், அதிசயப்பட்டு கண்கள் பூரிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். இப்பொழுது நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். சோதரம் தகப்பன், நன்றி 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 அப்பா. இந்த அற்புதத்தின் மூலமாக அப்பா உம்முடைய வார்த்தையை அப்படியே கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், செய்ய வேண்டும்ங்கிறது கற்றுக் கொடுத்தீரே. சுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருக்கெடுத்து ஓடட்டும், அற்புதங்களை காணட்டும், தடைகள் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோதரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தையே சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரியங்களை மறவாதே. ஆமென். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட